தீவரை வலையொலியின் ஆலய சிறப்பு தரிசனத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள், பல்வேறு சிறப்பம்சங்களால் இன்றும் நிமிர்ந்து நிற்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகளை பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். இது தீவரை வலையொலி. தீவரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தரவிருக்கிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்துச் செல்கின்றேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இந்துக்களை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பான புண்ணியஸ்தலமாக பார்க்கப்படுகின்ற மிகவும் பழமையானதும் திருவருட்கலாச்சாரம் நிறைந்ததுமான ஒரு ஆலயம்தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயமாகும். இக்கோயிலை பொறுத்தவரையில் மலை அடிவாரத்தில் இருப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இவ்வாலயத்திலே 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபம், அதன் அருகே பாதாளலிங்கம் மற்றும் 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என்று இந்த வளாகம் முழுவதுமாக பல்வேறு அம்சங்களால் நிரம்பி வழிந்து நிற்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயமாகும். திருவண்ணாமலை ஆலயத்தை பொறுத்தவரையிலே பஞ்சபூத தலங்களில் அக்கினி தலமாக இன்றும் போற்றப்படுகிறது. வருடந்தோறும் திருக்கார்த்திகை விழா மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெறுகின்ற ஒரு இடமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் விளங்குகிறது. அன்றைய தினம் 2668 அடி உயரமான மலையிலே மகா தீபம் ஏற்றப்படும் என்பது மிகவும் சிறப்பான அம்சமாகும். பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துகின்ற ஒரு சிறப்பான ஆலயமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் காணப்படுகிறது. இங்கு ஏராளமான சித்தர்களையும் யோகிகளையும் நாம் காணலாம். இன்னும் கண்ணுக்கு புலப்படாத வகையில் பல்வேறு சித்தர்கள் நடமாடுவதாகவும் பல்வேறு ஐதீகங்கள் இங்கே நிகழ்கிறது. உண்மையில் கிரிவலம் செல்வதற்கு ஒரு உகந்த அற்புதமான ஆன்மீக ஒரு மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாகவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் காணப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகளை செய்தவர்களில் வல்லாள மகாராஜனும் ஒருவர். அவருடைய வேண்டுகோளின்படி அவருக்கு மகனாக இருந்து தந்தைக்கு பிள்ளை செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் அருணாச்சலேஸ்வரர் செய்ததாக தலவரலாறு கூறுகிறது. வல்லாள மகாராஜன் மரணமடைந்த போது இறைவனை அவருக்கு இறுதிச் சடங்கை கூட நடத்தியதாக தலபுராணம் கூறுகிறது. இதனால் குழந்தை வரம் அருளும் இறைவனாகவும் அருணாச்சலேஸ்வரர் பார்க்கப்படுகிறார். அவரிடம் குழந்தை வரம் வேண்டி பெற்றவர்கள் தங்களது குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் கட்டி கோயிலை சுற்றி வலம் வந்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. மலையின் மைய பகுதியில் கந்தாசிரமம், விருபாட்சி குகை,
குகை நமச்சிவாயர் ஆலயம், மாமரத்து குகை, சடைச்சாமி குகை, அருட்பால் குகை, ஆலமரத்து குகை, ரமண மகரிஷி குகை என பல்வேறு குகைகள் காணப்படுகிறது. நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் திருவண்ணாமலை ஆலயத்தை பொறுத்தவரையில் கிரிவலம் வருதல் என்பது உலகளாவிய ரீதியில் ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இங்கே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணாமலையார் லிங்க வடிவில் இருப்பதாலும் சித்தர்கள் சூட்சும வடிவில் இங்கே உலா வருவதாலும் மலையை கிரிவலம் வரும் பக்தர்களின் பிரச்சனைகளும் நோய்களும் நீங்கும் என்பது காலங்காலமாக நம்பப்பட்டு வருகின்ற ஐதீகமாகும். மலையை சுற்றி அமைந்திருக்கும் சுமார் 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவல பாதையை ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது என்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இவ்வாலயத்தின் கட்டடக்கலை அமைப்பை பொறுத்தவரையில் மிகவும் பிரமாண்டமான முறையிலே அனைத்து வகையான அம்சங்களும் கொட்டி கிடக்கிறது இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், சுமார் 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதன் அருகே பாதாளலிங்கம், 43 செப்புச் சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என்று அத்தனை வகையான சிறப்பு வாய்ந்த அம்சங்களும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலே காணப்படுகிறது. புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் மலைப்பகுதியிலே சக்கர தீர்த்தம், அக்கினி தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், பாலி தீர்த்தம், சிம்ம தீர்த்தம், ஏம தீர்த்தம், சோன நதி, உண்ணாமலை தீர்த்தம், வருண தீர்த்தம், கட்க தீர்த்தம், பாத தீர்த்தம் உள்ளிட்ட தீர்த்தங்கள் காணப்படுகிறது. அதனால் தீர்த்தங்களில் நிறைந்த ஆலயமாகவும் இந்த அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் காணப்படுகிறது. இவற்றுள் சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தமுமே பிரதான தீர்த்தங்களாக இருக்கின்றன. துர்க்கையம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள கட்க தீர்த்தம் அன்னை பார்வதி உருவாக்கி வணங்கிய தீர்த்தமாக போற்றப்படுகிறது. அனைத்து தீர்த்தங்களுமே நோய் தீர்க்கும் தீர்த்தங்களாக இருப்பதனால் உலகின் பல்வேறு மூலை முடுக்குகளெல்லாம் இருந்து அண்ணாமலையாரை தினமும் பல்லாயிரக்கணக்கான அளவில் தினமும் தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகலவந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் என்று சொன்னாலே கிரிவலம் செல்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கிரிவலம் செல்வதற்கு சரியான பொழுது இரவு நேரம்தான். பௌர்ணமி வெளிச்சத்தில் பலம் வருவதே சரியான முறையாகும். இரவு நெருங்கியதும் நிலவொளி பிரகாசிக்க தொடங்கும். அந்த வேளையில் கிரிவலத்தை தொடங்கலாம். அந்த நிலவொளியின் சந்திரன் 16 கலைகளுடன் பூரணமாக காட்சியிருக்கிறார். அந்த நிலவொளி நம் மீது பட்டால் அறிவு பலப்படும். நிலவொளியால் மனத்தெளிவு உண்டாகும். கிரிவலம் வருபவர்கள் இறை நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக வலம் வந்தால் பலன் இரட்டிப்பாகும் என்றெல்லாம் கிரிவலத்தினுடைய சிறப்பான அம்சங்களை எல்லாம் ஒவ்வொரு நூல்களும் அழகாக எடுத்துக் கூறுகிறது. சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமாள். அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் எவ்வாறு இது அழைக்கப்படுவதற்கான மூல காரணம் என்ன என்பதை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுதோ, அருணன் என்றால் சூரியன் என்று பொருள், அசலம் என்றால் கிரி,
அல்லது மலை என்று பொருள். சூரியனை போன்ற ஒளி வடிவாக இறைவன் மலை உருவில் காட்சியளிப்பதால் இந்த மலை அருணாசலம் என்று அழைக்கப்படுவதாக வரலாறுகள் எடுத்து எம்புகிறது. புறந்தோள் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் ஜோறும் 9 வாயிற்கும் மேலும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுதோ, கிருதா யுகத்தில் அக்கினி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் இருந்த இந்த மலை கலியுகத்தில் கல்மையாகவும் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்திரலிங்கம், அக்கினிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் என 8 லிங்கங்கள் திருவண்ணாமலையை சுற்றி 8 திசைகளிலும் அமைந்துள்ளது. இந்த லிங்கங்களின் சந்நிதியில் வழிபாடு செய்தால் நாம் நினைத்த அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. சிறந்த தயாவான தத்துவனே, தாயிற் தயாவான தத்துவனே. திருவண்ணாமலையின் சிறப்பு என்பது கார்த்திகை தீப திருவிழா என்பதை முன்கூட்டியே நான் இந்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த தீப திருநாளிலே மலை உச்சியிலே ஏற்றப்படுகின்ற மகாதீபம் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் ஏற்றப்படுவது என்பது உண்மையில் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற முறையாகும். அந்த அடிப்படையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 10வது நாளிலே, கார்த்திகை தீப திருவிழாவில் 10வது நாளிலே மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இது 2668 அடி மலையுச்சியில் 7.5 அடி உயர கொப்பரையில் இந்த மகாதீபம் ஏற்றப்படும். அதற்கு 1000 கிலோ காடா துணி, 3000 கிலோ நெய், 2 கிலோ கற்பூரம் என்பவை பயன்படுத்தப்படும் என்றால் பாருங்கள் இந்த தீபத்தினுடைய பிரம்மாண்டத்தை. முதலில் அண்ணாமலையாரின் கருவறையில் கற்பூரம் ஏற்றப்படும். அதிலிருந்து நெய் விளக்கு ஒன்றை ஏற்றுவார்கள். அந்த விளக்கை கொண்டுதான் 5 விளக்குகள் ஏற்றப்படும். அவை பஞ்சமூர்த்திகள் என்றும் கூறப்படும். மாலையில் எல்லா தீபங்களும் கொடி மரமறையில் ஒன்று சேர்க்கப்படும். அதன் பிறகு மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் தொடர்ச்சியாக 11 நாட்கள் வரை எரிந்து கொண்டே இருக்கும் என்றால் தீபத்தினுடைய பிரம்மாண்டத்தை பாருங்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இன்றைக்கு சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக வரலாறுகள் கூறுகிறது. சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரமாண்டமாக அமைந்திருக்கும் இந்த ஆலயத்திலே 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 தனிச்சந்நிதிகள், 22 விநாயகர் சிலைகள், 42 செப்புச் சிலைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. திருவண்ணாமலைக்கு நவ துவாரபதி என்ற பெயரும் உண்டு. அதற்கு 9 நுழைவு வாசல்களை கொண்ட நகரம் என்றும் பொருள். கூத்தமெஞ்ஞானத்தால் உண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரி. திருவண்ணாமலையாரினுடைய அற்புதங்களையும் வரலாறுகளையும் சமய குரல்கள் ஒருவரான திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்திலே பின்வருமாறு பாடுகிறார். பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் அரித்து அன்று மூவர் கருள் அரு செய்தார் தூமா மலை நின்ற திருவெருவித் தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே என்று அண்ணாமலையாரை வணங்கி மனமுருகி திருஞான சம்பந்த சுவாமிகள் தமது தேவார திருப்பதிகத்தில் பாடுகிறார். திருவண்ணாமலை ஆலயத்தினுடைய சிறப்பு என்பது பல யுகங்கள் கடந்தது. அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை ஆலயத்தை வழிபாட்டார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளிலிருந்து சூரியன், பிரதத்தராஜன், அஷ்டவசுக்கள், பிரம்மதேவன், சந்திரன், திருமால், உமை, முருகன், புலகாதிபன், பிஸ்மாபுத்திரர், பதஞ்சலி, வியாக்கிரத பாதர், அகத்தியர், சனந்தனர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், நக்கீரர், பரணர், கபிலர், பட்டினத்தார், சேக்கிலார், அருணகிரிநாதர், ஞான தேசிகர், ரமண மகரிஷி,
நமசிவாயர், சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், அம்மணியம்மன் மற்றும் தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் என்று எல்லோரது பாதம் பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமாக இந்த அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் காணப்படுகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் பழமையும் சிறப்பும் வாய்ந்தது என்பதை மேரி சொன்ன வரலாறுகளிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. அத்தகைய அற்புதமும் பெருமையும் வாய்ந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு நாமும் வாய்ப்புகள் கிடைத்தால் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் ஏற்படுகின்றது அல்லவா? பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கீழ். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வருடைய அருளாசி நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக எல்லாம் வல்ல பரம்பொருளாம் சிவனாரை நாம் பணிந்து கொள்கின்றோம். இதே போன்று இன்னும் ஒரு ஆலயம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நாம் சந்திப்போம். அதுவரை நீங்கள் தீவிர வளர்ச்சிக்காக வழங்குகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். அதுவரை வணக்கம் குறிப்பிடுகின்றேன். உங்கள் கனரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி.